தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. கால சர்ப தோஷமா யோகமா என்ற தொடர் வரிசையில் 8ஆம் இடத்தில் ராகு நின்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். ஜென்ம லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் கரிய பாம்பாகிய ராகு இருக்க பிறந்த ஜாதகன் வைசூரி நோயால் வருந்துவான், விஷத்தை உண்ணுவான், திருடர் பாம்பு போன்றவற்றால் அச்சம் உடையவன், பிளவை நோயால் துன்புறுவான், செல்வ நாசம் உடையவன், தைரியம் உடையவன், மிகுந்த மன துயரத்திற்கு ஆளாகக்கூடியவன், ஆபத்து நோய் பாம்பு கடித்தல் கண்டம் போன்றவை உடையவன். இவனுக்கு வயதான காலத்தில் பிள்ளைகள் பிறப்பார்கள். மந்திர தந்திரங்களால் பயன் உண்டாகும். அதனோடு சேர்ந்து அச்சமும் தோன்றும். வடமொழியில் உள்ள ஜோதிட நூல்களை கற்றறிந்த அறிஞர்கள் இதனை கூறியுள்ளார்கள் என்று சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக 8ஆம் இடத்தில் ராகு இருக்க நேர்ந்தால் ஜாதகர் தீய மனம் தீய குணம் கொண்டவர்களாக இருப்பார். பொய் பித்தலாட்டம் புரிவதில் வல்லவர்கள், வம்பு சண்டைக்காரர்கள். இவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று கூற இயலாது. எல்லாமே இவர்களுக்கு தொல்லை தரும் சம்பவங்கள். விரோதிகளால் தாக்கப்படுதல், விபத்துக்குள்ளாகுதல், விஷ ஜந்துக்களால் தொல்லை, இப்படி ஏதாவது ஒன்று நேரும். இவர்களுக்கு திருமணம் தாமதமாகும். காலங்கடந்து நடந்தாலும் குடும்பத்தில் ஒன்றி வாழ்வது கடினம். போராட்டம் வேதனை குடும்பத்தில் மிகுந்திருக்கும். அங்க குறைவு உள்ளவன், வாய்வு ரோகம் உள்ளவன், சொற்ப சந்ததி உள்ளவன் போன்ற பலகன்கள் பல தீபையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கார்கோடக கால சர்ப தோஷம் என்றால் என்ன என்று இந்த பதிவில் நாம் காணலாம். ஜன்ம லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கும்போது இவர்களுக்கு நடுவில் அனைத்து கிரகங்களும் நின்றால் அந்த அமைப்பை கார்கோடக கால சர்ப தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ராகு 8ஆம் இடத்தில் நின்றால் பரிசுத்தம் உள்ளவன், மேகரோகம் பீடிக்கப்பட்டு சரீரம் உடையவன், 30 வயது வரை வாழ்வான். சுபருடன் கூடினால் 50 வயது. வீடு கொடுத்த பாவாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் 60 வயது உடையவன். செயலில் தாமதம் உடையவன். பணம் பல வழிகளில் செலவாகும். திடீரென்று மீள முடியாத சரிவு வாழ்க்கையில் ஏற்படும். ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் ராசிகள் 8ஆம் இடமாக அமைந்து குரு பார்வை பெற்று நின்றால் நற்பலன்கள் ஏற்படும். எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். ராகு பலம் பெற்று நின்றால் அதன் திசையில் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அடைவார். எதிர்பாராத நிலையில் செல்வம் பெருகும். லாட்டரி சூதாட்டம் ரேஸ் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். ராகு திசையில் உத்தியோகத்தில் மாறுதல் பதவி இழப்பு ஏற்படும். பெண்களால் அபகீர்த்தி மனசஞ்சலம் ஏற்படும். மேல் அதிகாரிகளோடு அபிப்பிராய பேதம், வெளியூர் வெளிமாநில மாறுதல்கள் அல்லது பயணங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகர் கூச்ச சுபாவம் உள்ளவர், அதிகம் பேசாதவர், கபடதாரி, சோம்பேறி, வியாதிகளால் துன்பப்படுவான், மனைவி மற்றும் குழந்தைகளால் தொல்லைகள் ஏற்படும் என்று குடும்ப ஜோதிட களஞ்சியம் என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு 8இல் நிற்கும் போது அது ஆண் ராசியாக இருந்தால் ஜாதகரின் மனைவி கோபக்காரியாகவும் பிடிவாதக்காரியாகவும் இருப்பார். 8இல் ராகுவுடன் 6ஆம் அதிபதி இணைந்தால் புற்றுநோய் ஏற்படும். 7ஆம் அதிபதி அவருடன் இணைந்தால் கீழ் ஜாதி பெண்ணை புணர்வான். உதாரண ஜாதகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம். சிம்ம லக்கணம், கன்னியில் கேது சனி, விருச்சகத்தில் சூரியன், தனுசில் சுக்கிரன் புதன், மகரத்தில் செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் குரு, மீனத்தில் ராகு.
சிம்ம லக்கணம், மகர ராசியில் இவர் பிறந்துள்ளார். லக்கணத்துக்கு 8இல் ராகுவும் 2இல் கேதுவும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் இவர்களுக்கு நடுவில் அமைந்ததால் கார்கோடக கால சர்ப தோஷம் பெற்ற ஜாதகம். கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தார். கண்டக்டராக இளமையில் வேலை பார்த்தார். கலைத்துறையில் ஈடுபட்டார். 32 வயது வரையிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராட வேண்டியிருந்தது. அதன் பிறகு ஏறுமுகம் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துக்கு உயர்வு பெற்றார். சிறந்த ஆன்மீகவாதி. 32 வயது வரை நடந்த திசைகள் என்னவென்று பார்த்தால் சந்திர திசை, செவ்வாய் திசை, பிறகு ராகு திசை. 4-9க்குரிய செவ்வாய் சந்திரனுடன் 6ஆம் பாவத்தில் இணைவு பெற்றதால் இளமையில் சோதனைகள் பல சந்தித்தார். சந்திரன் 12க்குரியவர் 6இல் நிற்கிறார். சிறு வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். செவ்வாய் சிம்மத்துக்கு யோகக்காரனாக இருந்தாலும் பாதகாதிபதியானதால் 6இல் நின்று பலன் கொடுக்கவில்லை. 14 வருடங்கள் போய்விட்டது. ராகு திசை 8இல் நின்று நடத்துகின்ற காலத்தில் குரு 5-8ஆம் இட பலனை தந்தது. அதாவது கலைத்துறையில் நுழைவு. 8ஆம் இட திசை 32 வயது வரை போராட்டம். அதன் பிறகு குரு திசை சிறப்பான யோகத்தை கொடுத்தது. கேந்திரத்தில் நின்ற குரு 10ஆம் இடத்தை பார்த்ததால் லக்ன பாவியான சனி திசை தொழிலை கெடுக்கவில்லை. குரு 5ஆம் அதிபதியாகி 7இல் இருந்ததால் காதல் திருமணம். 9ஆம் அதிபதி பாதகாதிபதி என்பதால் காதல் கலப்பு திருமணம். சுக்கிரன் புதன் 11ஆம் பாவத்தில் பார்த்ததும் அம்சத்தில் இருவரும் பலம் பெற்றதால் திரைப்படத்துறையில் செல்வம் புகழ் அனைத்தையும் பெற்றார். நவாம்சத்தில் சுக்கிரன் குரு ஆட்சி, புதன் உச்சம். இதனால் கலை மற்றும் நடிப்பு இதற்கான கிரகங்கள் நவாம்சத்தில் பலமாக உள்ளது. 10ஆம் பாவத்திற்கு 9-10ஆம் அதிபதி சனி பகவான் 5இலிருந்து அதற்கு 11ஆம் பாவத்தை பார்ப்பது தொழிலில் லாபம் பெற்றார். உதாரண ஜாதகம். முதல் வெளியுறவு செயலாளர் KPS மேனன் அவர்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம். ரிஷப லக்கணம், மிதுனத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் குரு, துலாத்தில் சூரியன் புதன், விருச்சகத்தில் சந்திரன், சுக்கிரன், சனி, தனுசில் ராகு. ரிஷப லக்கணம், விருச்சக ராசியில் இவர் பிறந்துள்ளார். லக்கணத்துக்கு 8இல் ராகுவும் நின்று 2இல் கேதுவும் நின்று மற்ற அனைத்து கிரகங்களும் இருவருக்கும் நடுவில் அமைந்ததால் கார்கோடக கால சர்ப தோஷம் பெற்ற ஜாதகம். இந்த ஜாதகத்தில் 7 கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது. சந்திரன், செவ்வாய், சூரியன் நீச வர்க்கோத்தமம். இப்படி அமைவது அபூர்வம். 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர கோணத்தில் இருந்தாலும் குருவுக்கு 2இல் 5ஆம் அதிபதி பலம் பெற்றதாலும் உயர்கல்வியால் வாழ்வில் உச்சிக்கே சென்று விடுவார் என்று சுகர் நாடியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிபதி செவ்வாய்க்கு 5இல் சந்திரன் சுக்கிரன் இணைவினால் உயர் பதவி, செல்வம், செல்வாக்கு வாழ்நாளில் அனுபவித்தார். லக்கணத்தை சந்திரன், சுக்கிரன், சனி மூவரும் பார்க்க அவர்களுடன் குருவும் 9ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்த்ததால் பலரால் வணங்கக்கூடிய புகழை பெற்றார். சுக்கிரன் சனி வர்க்கோத்தமம், அதாவது 1க்குரியவனும் 9க்குரிய அதிபதிகள். இப்படி அமைந்தால் லட்சுமி யோகம் என்று சொல்லப்படுகிறது. ராகு கேதுவுக்கு எல்லா கிரகங்களும் அடக்கம். ஆனால் லக்கணம் மட்டும் வெளியில் இருந்ததால் இந்த ஜாதகத்தில் கால சர்ப தோஷம் வேலை செய்யவில்லை. அஷ்டம தானவ ஜோதி யோகம் என்றால் என்ன என்று இந்த பதிவில் நாம் காணலாம். லக்கணத்திற்கு 8இல் ராகு பகவான் நிற்க 8ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அஷ்டம தானவ ஜோதி யோகம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாயும் லக்கணத்தில் இருந்தால் யோகம் வலிமை பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. 8ஆம் பாவக காரகத்துவங்கள் வலிமை பெறும். ஆயுள், ஒருவருடைய மரணத்தால் கிடைக்கும் பணம், உறவினரின் மரணம், வாடிய முகம், மரணத்தால் ஏற்படும் துக்கம், இடைவிடாத தொந்தரவால் வருத்தம், சகோதரன், பகைவன்,
கணவன் மனைவி போன்றவர்களால் ஏற்படும் துன்பங்கள். இப்படி அமைந்த ஜாதகத்தின் பலன் என்னவென்று பார்த்தால், மனைவியின் மூலம் சொத்துக்கள் சேர்க்கை, தீர்க்க ஆயுள், பலமுடையவர், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு சிறப்பான பலன்கள் நடக்கும். ஆனால் உடல் நலம் சற்று பாதிக்கப்படும் அல்லது உடலில் நிரந்தரமான நோய் இருக்கக்கூடும். உதாரண ஜாதகம். முன்னாள் ஜனாதிபதி ஜெயில் சிங் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம். மிதுன லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன் சனி, கடகத்தில் செவ்வாய் கேது, மகரத்தில் ராகு, மீனத்தில் குரு, மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன் புதன். மிதுன லக்கணம் ரிஷபராசியில் இவர் பிறந்துள்ளார். லக்கணத்துக்கு 8 ராகுவும் 2 கேதுவும் நிற்க மற்ற அனைத்து கிரகங்களும் இருவருக்கும் நடுவில் நின்றதால் அஷ்டம தானவ ஜோதி யோகம் பெற்ற ஜாதகம். 10 குரு ஆட்சி பெற்றதால் அம்ச யோகம் பெற்றார். என்ன பலன் என்று பார்த்தால், சாஸ்திரம் அறிந்தவன், புகழுடையவன், யோகியதை உடையவன், அபார நியாயம் உடையவன், அழகிய தேகம் உள்ளவனாகவும் தார்மீகனாகவும் இருப்பான். 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால் இந்த யோகம் வலிமை பெறும் என்று பலதீபிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3க்குரிய சூரியன் 11இல் உச்சம் பெற்று நின்றதால் ஜாதகர் தைரியசாலி என்று பெயர் பெற்றார். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் 6, 11க்குரிய செவ்வாய் நீச்சபங்கம், 12இல் சந்திரன் உச்சம், 6க்குடைய செவ்வாய் 5ஆம் பார்வையாக ஆட்சி பெற்ற குருவை பார்த்ததால் முடிசூடா மன்னன். புதன் திசை 5/5/1978 ஆரம்பமானது. அன்று ஜனாதிபதி ஆனார். வாகனக்காரகன் சுக்கிரன், 8ஆம் அதிபதி சனி பகவான் சேர்க்கை பெற்று லக்கணத்தில் இருந்ததால் வாகன விபத்து ஏற்பட்டது. 8ஆம் இடத்தில் ராகு நிற்க செவ்வாய் சமசப்தமாக பார்த்ததால் ஆபரேஷன் நடந்தது. வாகன விபத்தால் மரணம் அடைந்தார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ்.